கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, ஹால்ல ப்ளக் பாயிண்ட் ஒண்ணு அடிச்சு தரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஹால்ல ஒரு செவுரு காமிச்சிருந்தாங்க. அந்த செவுத்துக்கு சென்டரா ஒரு ப்ளக் பாயிண்ட் பாக்ஸ் ஒண்ணு அடிச்சு தரணும். 2 சுவிட்ச் 2 சாக்கெட்ன்னு கேட்டிருந்தாங்க. அந்த செவுத்துல பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரே ஒரு டியூப்லைட் பாயிண்ட் தான் மேல இருந்திருக்கு. டிவிலேருந்து கன்சோல்லேயே வச்சு அந்த டியூப்லைட் பாயிண்ட் வழியா எடுத்து சின்னதா ஒரு பீஸு பட்டி போட்டு ப்ளக் பாயிண்ட் அடிச்சு குடுத்துருன்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட. அந்த கஸ்டமர் வந்து டிபிலாம் தனியாலாம் அவ்வளோலாம் ஒயர்லாம் போட்டு வலிக்க வேணாம். பக்கத்துல எங்கனா லைன் இருந்தா அங்கேருந்து எடுத்து ஒரு பாக்ஸ் மாரி அடிச்சு குடுத்துருங்கன்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, "ஸ்விட்ச் பாக்ஸ் என்கிட்ட இருக்கு. 3க்கு ஒரு ஒயரும் இருக்கு. அந்த ஒயர் போட்டே வலிச்சு குடுத்துருங்க. கேசிங் பட்டி எல்லாம் கூட அடிக்க வேணாம். சிம்பிளா பண்ணி குடுத்துருங்க." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அவர் கேட்ட ஸ்விட்ச் பாக்ஸ் கேட்ட இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் வருது. அந்த பெட்ரூம் ஸ்விட்ச் பாக்ஸ் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கப்போர்ட் ஒண்ணு இருக்கு. சரி நான் ஒரு ப்ளக் பாயிண்ட் கேட்ட இடத்துலேருந்து பேக் என்ட்ரி போட்டேன். அந்த பெட்ரூம்ல வந்துருச்சு. அந்த பெட்ரூம் உள்ள கப்போர்ட் உள்ள இந்த ஹோல்ஸ் வந்திருக்கு. அந்த ஹோல்ஸ் வழியா அந்த 3 கோர் ஒயர தள்ளிட்டு, அடுத்து கப்போர்ட்ல ஒரு ஹோல்ஸ் போட்டேன். கப்போர்ட்ல பேக் என்ட்ரி ஹோல்ஸ் போட்டவுடனே, பெட்ரூமோட லைட்டிங் ஸ்விட்ச் போட்டுக்கிட்டா ஒயர் வந்துருச்சு. அங்கேருந்து ஒயர் போறதுக்கு லைட்டா டேமேஜ் பண்ணிட்டு, அந்த ஒயர அந்த ஸ்விட்ச் போர்டு உள்ளே வச்சாச்சு. ஹால்ல ஒயர் வந்த அப்புறம், அந்த 2 ஸ்விட்ச் 2 சாக்கெட்டுக்கான பாக்ஸ செவுத்துல அடிச்சுட்டு, லைன போட்டு பாக்ஸ மாட்டியாச்சு. இன்னொரு எண்டு ஸ்விட்ச் போர்டு கிட்ட எடுத்து வந்து நிக்க வச்சாச்சு. அந்த ஸ்விட்ச் போர்டு உள்ள லைன் அடிச்சுட்டு, அந்த ஒயர் கரெக்ட்டா அந்த ஷீட் மூடுற மாரி உள்ளே வச்சு அமுக்கி, இந்த பிளேட்டும் போட்டு மூடியாச்சு. அந்த ஸ்விட்ச் போர்டு போட்டு மூடியாச்சு. லைன் ஆன் பண்ணி கஸ்டமர் செக் பண்ணி காமிச்சுட்டேன். அந்த பாக்ஸுக்கு லைன் வந்துடுச்சு. ஒயர் எதுவும் வெளில தெரியாத மாரி இருக்கு. ஏன்னா கப்போர்டு மூடியிருக்கும். மூடி இருக்கனால அந்த ஒயர் வந்து இந்த கப்போர்டுக்குள்ள தான் இருக்கு. ஹால்லேயும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒயரும் தெரியாம வெறும் பாக்ஸ் மட்டும் தான் தெரியும். பேக் என்ட்ரி இருக்க ஹோல்ஸ் இருக்கிற இடத்துலயே கரெக்ட்டா அந்த பாக்ஸ அடிச்சனால, அந்த ஹோல்ஸ் எதுவும் தெரியல. நார்மலா அந்த பாக்ஸ ஹால்ல அடிக்கணும்னா, பாக்ஸ்லேருந்தே பேக் என்ட்ரி ஓட்ட போடுவோம். அதுலேருந்து ஒரு கேசிங் பட்டி அடிச்சு எடுத்துன்னு போயிட்டு, ஹால்ல தெரியிற மாரி கேசிங் பட்டி அடிப்போம். அதுக்கப்புறம் பாக்ஸ மாட்டுவோம். கிச்சனு, பெட்ரூமு, உள்ள இருக்க பார்ட்ல பார்த்தீங்கன்னா, கேசிங் போட்டா அவ்வளோ ஒண்ணும் தெரியாது. ஹால் செவுருலாம் பிளைனா இருக்கு. அந்த இடத்துல கேசிங் பட்டி வந்து அசிங்கமா இருக்குன்றனால, நான் இந்த மாரி பின்னாடி இந்த ஹோல்ஸ் போட்டு இந்த மாரி பாக்ஸ் மாட்டியிருக்கேன். நீங்களும் இந்த மாரி எதுவும் ப்ளக் பாயிண்ட் பாக்ஸ் அடிக்கணும்போது, நீங்க அடிக்கணும்னு நெனைக்கிற செவுத்துக்கு பின்னாடி எதுவும் ப்ளக் பாயிண்ட் இருக்கா பாருங்க. அந்த பாக்ஸ்லேருந்து லைன்லாம் பின்னாடியே ஓட்டின்னு வந்துட்டு, எங்க பாக்ஸ் தேவையோ அங்க ஓட்ட போட்டு அப்படியே பேக் என்ட்ரில இந்த மாரி பாக்ஸ் வச்சுட்டீங்கன்னா, பட்டிலாம் அசிங்கமா தெரியாம பாக்ஸ் மட்டும் இருக்கும். உங்க வீட்லயும் ஏதோ ப்ளக் பாயிண்ட் மாட்டும்போது, பின்னாடி பக்கமே பைப்லாம் ஓட்டிட்டு, ஹோல்ஸ் மட்டும் போட்டு பாக்ஸ் அடிங்க. பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ.